தலைப்பு: விசித்திரமான கோடை விடுமுறை. நண்பர்களே, இது ஒரு தாயின் தகாத உறவின் கதை. படம் தொடங்கும் இடத்தில் அந்த தாயும் அவளுடைய 10 வயது மகனும் தூசி படிந்த சாலையில் நடந்து செல்கிறார்கள். மகனின் பெயர் சாம். அவனது தேர்வுகள் முடிந்து 1 மாத கோடை விடுமுறை முடிந்து இன்றுதான் பள்ளி ஆரம்பமாகிறது. அம்மா சாமை பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பப் போகிறார். திடீரென்று அவர் திரும்பி பார்க்க சாம் காணாமல் போயிருக்கிறான். அவன் ரயில் பாதையின் நடுவில் நிற்கிறான். தூரத்தில் ரயில் வேகமாக வருகிறது. அம்மா கத்துகிறார், சாம், என்ன செய்கிறாய்? ஓடிவா! ஆனால் சாம் அசையாமல் சோகமாக விரக்தியாக நிற்கிறான். ரயில் மோதும் தருவாயில் காட்சி 1 மாதத்துக்கு முன் செல்கிறது. கோடை விடுமுறை தொடங்குகிறது. சாம் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனது அப்பா ஒரு வியாபாரி. 2-3 மாதங்கள் வெளியூரில் தங்கிவிட்டு 1 வாரம் மட்டும் வீட்டில் இருப்பார். மீண்டும் கிளம்பி விடுவார். அம்மா ஒரு இல்லத்தரசி. மகனுடன் சந்தோஷமாக செஸ், கேரம், சீட்டாட்டம் விளையாடுவார். சாமின் நெருங்கிய நண்பன் ரோஹன். விடுமுறையை அவனுடன் விளையாட வேண்டும் என நினைத்து சாம் அவன் வீட்டுக்குப் போகிறான். ஆனால் ரோஹனின் அம்மா சொல்கிறார், ரோஹன் மாமா வீட்டுக்குப் போய்விட்டான், 1 மாதம் கழித்துத்தான் வருவான். சாம் ஏமாற்றமடைகிறான். எனக்கு இப்போது யாருடன் விளையாடுவது என்று வீடு திரும்பி அம்மாவிடம், வாம்மா, செஸ் விளையாடலாம், ரொம்ப போரடிக்கிறது என்கிறான். அம்மா சொல்கிறார், இல்லை கண்ணா, இன்றைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. நான் இரவு வீட்டில் இருக்க மாட்டேன். நாளை காலையில் வருவேன். அழகாக ரெடியாகி வெளியே கிளம்புகிறார். சாம் குழம்புகிறான். அவருக்கு எந்த அலுவலகமும் இல்லையே, ஏன் இப்படி அவசரமாகப் போகிறார்? மீண்டும் இணைப்பு. அந்த இரவு சாம் ஜன்னல் வழியாக பார்க்கிறான். ஒரு அந்நியாள் வந்து அவன் அம்மாவை அழைத்துச் செல்கிறான். அதிர்ச்சி அவனை உறைய வைக்கிறது. அடுத்து என்ன நடக்கும்? தலைப்பு: அம்மாவின் இரகசியம். சாமுக்கு வயது 10 தான். ஆனால் நல்லது கெட்டது தெரியும். இரவில் வேறொரு ஆணுடன் அம்மா போவதும் காலையில் திரும்பி வருவதும் இது தப்பு என்பதை அவன் உணர்கிறான். அப்பாவுக்கு துரோகம் செய்கிறார். அவனுக்கு மிகுந்த வேதனை. மறுநாள் மதியம் அம்மா மீண்டும் அழகான புது உடை அணிந்து இன்னும் சீக்கிரமாக வெளியே கிளம்ப தயாராகிறார். சாம் அவரை தடுக்க முடிவு செய்கிறான். டைனிங் டேபிளில் இருந்த ஆப்பிள் ஜூஸை தற்செயலாக கீழே சிந்தி அம்மாவினுடைய கரைப்படுத்துகிறான். உடை கெட்டுவிடுகிறது. அம்மா கடும் கோபத்தில், சாம், என்ன செய்தா? நான் இப்போது எப்படி வெளியே போவேன் என்று கத்துகிறார். இதற்கு முன் ஒருபோதும் சாம் மீது இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டதில்லை. சாம் உடைகிறான். அம்மா வேறு உடை மாற்றிக்கொண்டு கிளம்பி விடுகிறார். அடுத்த நாள் இரவுதான் திரும்பி வருகிறார். ஆனால் இப்போது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக பூரிப்புடன் இருக்கிறார். அவர் அணிந்திருக்கும் உடை வேறு, புதுசு. ரகசிய காதலனே அதை வாங்கிக் கொடுத்திருக்க வேண்டும். சாமுக்கு எரிச்சல் அதிகமாகிறது. அடுத்த நாள் இரவு அம்மாவை பின்தொடர்ந்து செல்ல முடிவு செய்கிறான். பின்தொடர்ந்து செல்லும்போது ஒரு அழகான மான்குட்டி குறுக்கே வருகிறது. சாம் அதை ரசித்துப் பார்க்கையில அம்மா மறைந்து விடுகிறாரு. வீட்டுக்கு திரும்புகிறான். காலையில் அம்மா வரல. அதற்கு பதில் ஒரு அந்நிய பெண் வருகிறாள். முகத்தில் சோகமும் கோபமும் விரக்தியும் தெரிகிறது. ஆண்டி, நீங்கள் யார் என்று சாம் கேட்கிறான். அவள் சொல்கிறாள், தம்பி, உங்கள் வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லையா? அப்பா வெளியூர் போயிருக்கிறார், அம்மா வெளியே போயிருக்கிறார் என்கிறான் சாம். அவளை உள்ளே அழைத்து பணிவுடன் குளிர்பானம் தருகிறான். பிறகு புரிகிறது, இவள்தான் அவன் அம்மாவின் ரகசிய காதலனின் உண்மை மனைவி. ஆனால் சாமின் அப்பாவை பார்த்து அவளுக்கு சாமின் முகத்தில் தன் மகனின் நிழல் தெரிகிறது. வாய் திறக்காமல் கண்ணீரோடு கிளம்புகிறாள். மீண்டும் இணைப்பு. அம்மா வீட்டுக்கு வந்த சிறிது நேரத்தில் அப்பாவிடமிருந்து போன் வருகிறது. சாம் என்ன சொல்வான்? அம்மாவின் இரகசியத்தை உடைக்கப் போகிறானா? தலைப்பு: மகனின் இதயம் உடைகிறது. அப்பா போனில், சாம், சௌக்கியமா? அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க என்கிறார். சாம் அம்மாவை பார்க்கிறான். அவள் அவனை முறைக்கிறாள். சாம் அப்பாவிடம் பொய் சொல்கிறான். எல்லாம் நல்லா இருக்கு அப்பா. அம்மாவுக்கு தெரியும் தன் ரகசியம் மகனுக்கு தெரிந்துவிட்டது என்பது. அவள் சாமிடம் கேட்கிறாள், என்னடா அப்பா கிட்ட போட்டு கொடுக்க நினைச்சிட்டியா? சாம் சொல்கிறான், ஆமா, சொல்லத்தான் போறேன். நீ இரவில் எங்கேயோ போறதைச் சொல்றேன். அம்மா வெடித்து கத்துகிறாள். உங்கப்பன் எனக்கு என்ன சுகம் கொடுத்தான்? எந்த நகையும் புடவையும் வசதியும் கொடுக்கல. அவன் கொடுக்காத சுகத்தை வேறொருத்தன் தரான். நீ சின்னப்பய, உனக்கு புரியாது. இதை கேட்டு சாம் அதிர்ந்து போகிறான். அடுத்த நாள் இரவும் அம்மா கிளம்ப முயல்கிறாள். சாம் முன் கதவை பூட்டிச் சாவியை கையில் எடுத்துக் கொள்கிறான். நீ வெளியே போகவே கூடாது என்கிறான். அம்மா பிடிவாதமாகச் சாவியை கேட்கிறாள். சாம் மறுக்கிறான். கடைசியில் அம்மா அவனை பிடித்து முறுக்கி கழுத்தை நெரித்து கையை வளைத்துச் சாவியை பிடுங்கிக் கொள்கிறாள். வெறித்தனமாக. சாம் துடிக்கிறான், அழுகிறான். அம்மா இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டதில்லை. அவள் போய்விடுகிறாள். மறுநாளும் மறுபடியும் அதே நிலை. இந்த முறை சாம் வாசற்படியிலேயே நின்று, அம்மா, நீ போகணும்னா என்ன மிதிச்சிட்டு போ என்கிறான். அதற்கு அம்மா அவனை கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறாள். சாமின் கண்களில் நீர். அம்மாவுக்கே பாவமாகிறது. உடனே,
சரி விடு, உன்னோடையே இருக்கேன், வா சீட்டாட்டம் விளையாடலாம் என்கிறாள். இருவரும் விளையாடி சோர்வில் தூங்கிவிடுகிறார்கள். மீண்டும் இணைப்பு. நள்ளிரவில் சாம் விழித்துப் பார்க்கிறான். அம்மா காணவில்லை. அவன் தூங்கும்போதே அவள் மறுபடியும் ரகசிய சந்திப்புக்கு போய்விட்டாள். இனி சாம் என்ன செய்வான்? தலைப்பு. காதல் தோல்வியும் திரும்பும் தந்தையும். அம்மா 2 நாட்கள் கழித்து திரும்பி வருகிறார். அழுது கொண்டும் சோகமாகவும். அவனுடைய ரகசிய காதலன் அவரை கைவிட்டு விட்டான். அவர் படுக்கையில் வீழ்கிறார். வீட்டு வேலையே செய்யவில்லை. சாமுக்கு பசிக்கிறது. அம்மா, எனக்கு பசிக்குது என்றும் அவர் எழவில்லை. சாமே சமைத்து அவருக்கும் ஊட்டிவிட்டு தானும் சாப்பிடுகிறான். பிறகு இசை போட்டு, அம்மா டான்ஸ் ஆடலாம் வா என்று அவரை மகிழ்விக்க முயற்சிக்கிறான். அவர் மெதுவாக ஆடுகிறார். அப்போது வீட்டு மணி அடிக்கிறது. கதவை திறந்தால் அவனது அப்பா. ஆச்சரியத்தில் சாம் ஓடிப்போய் அப்பாவை கட்டிக்கொள்கிறான். அப்பா கொண்டு வந்திருக்கிறார். சாமுக்கு பிடித்த செஸ் பலகையும் மனைவிக்கு பட்டு புடவையும். உனக்காக நிறைய கடைகள் ஏறி இறங்கி வாங்கி வந்திருக்கிறேன் என்கிறார். மனைவிக்கு குற்ற உணர்ச்சி கிளம்புகிறது. ஊரில் ஒரு திருவிழா. மூவரும் சேர்ந்து போகிறார்கள். அங்கு அப்பா சொல்கிறார், கண்ணா, நான் போதிய பணம் சேர்த்து விட்டேன். இனி உங்களுடன் இங்கேயே வியாபாரம் செய்யப் போகிறேன். வெளியூர் போக மாட்டேன். சாம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறான். ஆனால் அம்மாவின் முகத்திலோ பறிகொடுத்தவள் போல் இருக்கிறது. அப்பாவுக்கு சந்தேகம் வருகிறது. ஏண்டா உன் அம்மா இப்படி இருக்காரு? நான் இல்லாதபோது ஏதாவது நடந்ததா எனக் கேட்கிறார். சாம் அப்பாவிடம் உண்மையைச் சொல்லவில்லை. இல்லப்பா, அம்மா நல்லாத்தான் இருக்கார் என பொய் சொல்கிறான். அடுத்த நாள் சாம் விளையாடச் சென்றிருக்கும்போது வீட்டுக்கு திரும்பி வரும்போது முன்பு வந்த அந்த ஆண்டி, கள்ளக்காதலனின் மனைவி, அவன் வீட்டிலிருந்து வெளியே வருவதை பார்க்கிறான். உள்ளே போகும்போது அப்பா அவனை முறைத்துப் பார்க்கிறார். எல்லாம் தெரிந்துவிட்டது. கோபம் சாம் மேல்தான், ஏனெனில் அவன் உண்மையை மறைத்தான். மீண்டும் இணைப்பு. அப்பா அமைதியாக மனைவியிடம், எனக்கு லீவு முடிந்தது, மறுபடியும் வியாபாரத்துக்கு போகிறேன் என்கிறார். ஆனால் சாமுக்குத் தெரியும், அப்பா திரும்பவே மாட்டார். அவன் உலகமே சரிகிறது. தலைப்பு. பாதையின் நடுவில் ஒரு முடிவு திரும்பவும் காட்சி தற்போதைக்கு வருகிறது. ரயில் பாதையின் நடுவில் சாம் நிற்கிறான். அப்பா போய்விட்டார். தாய் கள்ள உறவில் ஈடுபட்டிருக்கிறார். தன்மீதே கொடூரமாக நடந்து கொண்டார். இனி வாழ்ந்தென்ன பயன் என்ற விரக்தியில்தான் அவன் அங்கு வந்து நிற்கிறான். ரயில் வேகமாக நெருங்குகிறது. அம்மா பதறி, சாம் ஓடிவாடா என்று கத்துகிறாள். ஆனால் சாம் அசையவில்லை. ரயில் அவன் அருகில் வந்து வேகமாக கடந்து போகிறது. அந்த பாதை ஒரு பக்க டிராக். ரயில் வராத பாதையில் அவன் நின்றிருந்தான். கடைசி காட்சி. சாம் திரும்பி அம்மாவை முறைத்துப் பார்க்கிறான். அந்த தாய் குற்றுணர்வில் கூனி குறுகிப் போகிறாள். படம் முடிகிறது. இந்த கதை சொல்லும் பாடம், பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அற்ப சுகத்திற்காக உங்கள் வாழ்க்கையையும் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்காதீர்கள். ஒழுக்கமான, அன்பான குடும்ப வாழ்க்கை வாழுங்கள். உலகின் வித்தியாசமான திரைப்படக் கதைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள். மீண்டும் இணைப்பு. ஃபைனல் ரீஹுக். சாம் மன்னிப்பானா? அந்த அம்மா மனம் திருந்துவாளா? இக்கதை உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஏதேனும் எதிரொலியாக இருக்கிறதா? அடுத்த கதை வரை சிந்தியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள்.